அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பேஸ்ட் 1 ஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் பத்தலை, அதனால் நான் மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. பாத்திரம் சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 6 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, வெங்காயம் தக்காளிகளுக்கெல்லாம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நம்ம வந்து வடி பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதனால் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு வடிச்சிக்கலாம். வெங்காயம் வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 6 தக்காளி, ஒரு 9 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் நம்ம நீட்டாக முழுசாகவே போட்டிருக்கோம். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதங்கட்டும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ரைஸ் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வடிச்சிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊறிட்டுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா தூள் 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன் நல்லா கலரியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம மசாலா கொஞ்சம் மீந்துச்சு, அந்த மசாலா பரட்டி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாலேயே நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலரிக்கலாம். 2 டம்ளர்னால் சின்ன டம்ளரில், பெரிய டம்ளரில் நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். சிக்கன் வேகட்டும். சிக்கன் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் பாதி எடுத்துட்டோம், பாதி வந்து அதே பாத்திரத்தில் இருக்குது. நம்ம வடித்த ரைஸை வந்து பாதி ரைஸ் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம கலருக்காக மஞ்சள் கலர் கேசரி பவுட்ரு கொஞ்சமும், ஆரஞ்சு கலர் கேசரி பவுட்ரும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இது மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மீதி சிக்கனையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மீதி ரைஸையும் நம்ம இது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம கலருக்காக கேசரி பவுடர் கலர் சேர்த்துக்கலாம். உண்மையிலுமே சாப்பாடு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சு மேலே வெயிட்டான பொருளை வச்சு விடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பிரியாணி செம்ம சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து அடியிலேருந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். சிக்கன் பிரியாணி ரெடி. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.